நம்ம விஜய்க்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்பல்லாம் மனிதாபிமானமே இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு என்ன தோணுது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லப்ப ஓடி ஓடி செய்வாங்க. ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறப்ப அவங்கள புரிஞ்சுட்டு தான் பேசுவாங்க. ஆனா வெண்பா காணதுல இருந்து அவங்களோட கேரக்டரையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. யார பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. யார் மேலயுமே கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஒரு மேல் நர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுமே அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில தான் போயிருந்திருப்பாங்க. இதுவே பழைய விஜயா இருந்தா, "அப்படியா பரவாயில்ல" அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. கையில பணம் குடுத்து கூட அனுப்புவாங்க. ஆனா அப்படிப்பட்ட விஜய் அவங்க வேலைக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி கோவமா திட்டி அனுப்பிருவாங்க. 2வது இப்போ மோகன் அப்படிங்கிற ஒரு மேல் நர்ஸ் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே மனுஷங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுபோல இப்ப இவருமே 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துருவாரு வரல அப்படிங்கிறதால, விஜய் அவங்க வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப தான் அவங்க ரிலேட்டிவ் யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே, இப்ப விஜய் பயங்கரமா கோபத்த காமிக்கிறாங்க. அப்ப நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா வேற ஒரு நர்ஸ நீங்க ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி அப்ப கூட அவங்க கிட்ட கோபத்த காமிக்க தான் செய்வாங்க. அதோட விட்டிருந்தா கூட பரவால்ல. அவங்க ஏஜென்சிக்கு கால் பண்ணியுமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விஜய் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அதற்கு அடுத்ததா இதையெல்லாம் மல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வேணா உங்கள கவனிச்சுக்கிறேங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, நீ என் பக்கத்திலே வராத அப்படிங்கிற மாரி சொல்றப்ப தான் இப்ப மல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க என்ன மனைவியா பார்க்க வேண்டாங்க. உங்க கூட 2 வருஷமா இந்த குடும்பத்தில நடக்கிற கஷ்டம், நஷ்டம் எல்லாத்துலயுமே நான் கலந்துருக்கிறேன். இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன். ஒரு நர்ஸா என்ன பாருங்க அப்படிங்கிற மாரி கையெடுத்து கும்பிடுறாங்க. அத பார்க்குறப்பவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க தான் செய்யுது. மல்லிய பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒரே நிலைய மெயின்டெயின் பண்றாங்க. அவங்களோட கேரக்டர் எல்லா சூழ்நிலையிலுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா விஜய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சந்தோஷமா இருக்கிற சமயத்துல மல்லி மல்லின்னு சொல்லி அவங்க மேல பாச மழைய பொழிவாங்க. இதே கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்நியன் போல அவங்க கிட்ட கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கே வெண்பாவ மீட்டு நம்ம மல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மன்னிச்சிரு மல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முடிச்சுப்பாங்க. ஆனா விஜய் மல்லி எவ்வளோ காயப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் விஜய் ஒத்த வரியில சொல்ற அந்த சாரி ஈடாகுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.